இந்த கமலா தட்டில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணுறோம் நானும் அவரும் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து. எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்போல்லாம் நான் உட்காந்து கதை பண்ணுவோம். அப்போ இந்த செம்மர கடத்தலை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு. சார் இது வந்து கேப்டன் பிறகு அப்புறம் வந்து இந்த படம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறு வரும், இதை நீங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அவர் வந்து மறுபடியும் சங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு, அப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து மந்திரியாக இருக்காங்க, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் விழுந்துச்சு. கரெக்டாக 1 இயர் கழிச்சு புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது அந்த கதை தான். இதுக்கு நான் தான் சாட்சி. ஒன்று என்ன அதிக பிரச்சனை பேச நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வாடா பண்ணணும், டைம் இருக்கா பண்ணுன்னாரு. மறுபடியும் ஒரு பெங்களூர்